நீங்க ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படி அப்ளை பண்ணியிருந்தா, அ அதோட வேலைய பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சம்பளத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து சேல்ஸ்மேன்னு சொல்லிட்டு நியாய விலை கடை விற்பனையாளர் அப்படின்னு சொல்றவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மக்கள் வர்றாங்க அப்படின்னா, பொதுமக்களோட ரேஷன் கார்ட அந்த அட்டைய வந்து பயோமெட்ரிக் மிஷின் வச்சுட்டு, அவரோட பேரு, நேமு, அட்ரஸு, ஊரு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அவங்களோட குடும்பத்தோட எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ, அத வந்து அவர் எடுத்துட்டு, அந்த குடும்பத்துக்கு தேவையான அரிசி வந்து 25 கிலோவா, 20 கிலோ, 30 கிலோவான்னு அத எடுத்து அதில போடுவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அரிசி, பருப்பு, எண்ணெய், என்ன இந்த மாசத்துக்கு அவங்க வாங்கணுன்ற தேவையோ அத வந்து அவர் பதிவு பண்ணிட்டு எழுதி குடுப்பாரு. அவர்ட்ட அந்த ரூ. 150 கேட்குறாரோ, ரூ. 110 கேட்குறாரோ, நீங்க வாங்குறத பொறுத்து அவர்ட்ட அந்த பணத்த குடுத்துட்டோம்னா, அவர் நமக்கு தேவையான பொருட்கள வந்து எழுதி ஒரு சின்ன ரசீதுல வந்து குடுப்பாரு. அத எடுத்துட்டு நியாய விலைக் கடை கட்டுனர் அப்படின்னா பேக்கர் அவங்கள்ட்ட